Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி இருங்க ஒரு புது சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். May I come in? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? இதுதான் கைஸ் அந்த புது சீஃப் கெஸ்ட். என்னடி இது? யாரும் இல்ல, அப்பா தான். சமையல்ல அம்மா தான் வந்து கூட நிப்பாங்க. இன்னைக்கு வந்து அப்பா வரேன்னு சொன்னாரு. அதனால அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா பச்சை சிக்கன் செய்ய போறோம் கைஸ். இல்ல எனக்கு புரியல. பச்சையா சிக்கன்னா பச்சையா சாப்பிட போறியா? ஆஹா, பச்சை சிக்கன். பச்சை சிக்கன்னா பச்சையா சாப்பிட போறியா? பச்சை சிக்கன். பச்சையா சாப்பிட போறியா? பச்சையான சிக்கன். பச்சையான சிக்கனா? பச்சையா சாப்பிட போறேன் கைஸ். அதான் கைஸ் இந்த வீடியோ பண்ணலாமா? ஏன் திமுங்களா? எப்படி? இப்ப நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் அம்மா கூட சேர்ந்து நான் ஒரு செஃப் ஆயிட்டேன். இப்ப நீங்க வந்து இந்த செஃப், அதான் நீங்க தான் எல்லாம் செய்யறோம். ஓகேவா? ரெடியா? வா கைஸ், அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிடுறோம். சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை சிக்கனுக்கு பச்சை பொடி கைஸ், உப்பு, மஞ்சத்தூள், இது எண்ணெய், நெய் கிடையாது, மிளகாத்தூள், அவ்வளவுதான் கைஸ். இதுதான் கைஸ் தேவையான பொருட்கள். டக்குன்னு பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான் சமையல். ஆரம்பிக்கலாங்களா? பண்ணுங்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும். எங்க அது டம் அடிக்கிறது? ரைட். முதல்ல மிக்ஸ் பண்ணணும். கம்மியாகுது எனக்கு வரைக்கும் தான் 10. உங்களுக்குலாம் என்னது? எனக்கு லெக் பீஸ் கொடுத்துருங்க. இந்த லெக் பீஸ். ஓகே ஓகே. இந்த பொடியை போட்டு கலக்கலாமா? வாங்க கலக்கலாம். இது இதுல போடணும். என்ன பண்ணணும்? நீ செப்புன்ற உனக்கு தான் நீ தெரியும். நான் சும்மா உப்பு சப்பாத்துக்கு நிக்கிறேன். எனக்கும் தெரியலையே. டக்குன்னு இப்படி கட் பண்ணணும் சர்ன்னு. டக்குனு இப்படி சர்ன்னு கட் பண்ண, டக்குனு சரின்னு கையை கட் பண்ணிப்பேன். சாவு சாவும்ல. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரல, அதுல அவர் எப்படி கட் பண்றாரு பார்க்கலாம் கைஸ். காத்திருப்போம். என்னது இது? எப்படி புதினா வருது? அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி போட்டு சார்ன்னு அப்படி கட் பண்ணணும். ஐயோ, பார்த்து சொல்லிக்க போகுது. போடுங்க. பாதி போடலாமா செப்பு? நம்ம என்னைக்குமே இதுவா போடணும்ப்பா, அதுவா போடக்கூடாது. இதுவா போடணும்ப்பா, அதுவா போடக்கூடாது. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுங்கப்பா. இப்போ நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் லைட்டா ஒரு சிட்டிக்கே. உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து தலையை தட்டிட்டு உடனேயோட ஒரு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? தலையை தட்டணுவா? தட்டடா, செருப்பு பிஞ்சு போகும். இதுதான் கைஸ் ப்ரொசீஜர். இதை ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதா. மிக்ஸ் கையில பண்ணலாமா? கையில பண்ணாதான் அந்த இது பாக்டீரியா இறங்கி அப்படியே நல்லா இருக்குமா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நகத்துக்குள்ளெல்லாம் போயிடுச்சுப்பா. அது அப்படியே இது பண்ணும். இங்க பாருங்க, இங்கேயும் சிக்கன் மசாலா தான் இருக்குது. இதையும் கலந்து போட்டுடலாமா? சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண. ஏன் இது கலக்குறீங்க? எல்லாம் மிக்சிங்கா போட்டாதான் டேஸ்ட் நல்லா வரும். மிக்சியா? நாளைக்கு காலைல மிக்சிங்கா வரும். பாரு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இந்த மோது பாருங்களேன். போடு. ஓப்பா ப்ரோ, என்ன இவ்வளோ ரெட்டா இருக்குதுப்பா? போடு அடிச்சு விடு. போட்டுக்கிறாங்க. ஏறுது. கரம் மசாலா கொஞ்சம் போடலாமா? எல்லா பொடியும் தூக்கி போடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. கரம் மசாலா சார் என்ன பண்றீங்க? மட்டன் மசாலா. இது மட்டன் மசாலா போலாம் ரெடி தேடுறா இருப்பாருங்களா இதுவே. அதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் போட போறீங்களா? சிக்கனை போட்டலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிக்கன் கட் பண்றேன். ஏன் சார் உள்ள ஏறணும். சிக்கனை வெட்டிட்டா இருக்கு. இங்க பாருங்களேன், வெட்டி அப்பதான் அது உள்ள இறங்கும்ன்றாரு. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது கைஸ். இது இப்போ இது பச்சை சிக்கன் ரெட் கலர்ல இருக்குது. அப்ப பச்சை சிக்கன் வராதா? நானே இவ்வளவு தேய்ச்சி குடிக்க மாட்டேன். இப்போ இது வேற இவ்வளவு தேய்ச்சி அப்படியே தள்ளிட்டு ஓரமாவே எல்லாம். நான் தான் செஃப், என்ன வேலை வாங்கிக்கிறீங்க? அசிஸ்டன்ட் செஃப்பா நீங்க தானே பண்ணணும். டிப் பண்ண. ஐயோ, அம்மா இருந்தா அம்மா அவ்வளவு வேலை வாங்கிட்டு இருந்திருப்பேன் நானு. இவரு என்ன வேலை வாங்குறாரு? எண்ணெயில போட்டு ஃப்ரையா என்ன பண்ண போறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மிக்ஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். நல்லா அமுக்கி விடு. அப்படியே நல்லா அமுக்கி விட்டுமா? நல்லா அமுக்கி விட்டுமா? கண்ட்ர போட்டுற போது தூள் எல்லாம் நல்லா. ஐயோ சாரிப்பா. அந்த பாயா இருக்கணும்டா. நல்லா அமுக்கு. அவங்கிட்ட போதுமா? நல்லா அமுக்கு. ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. நாளைக்கு நான் கிரிக்கெட் விளையாட போறேன். ஏன் எப்போ எக்ஸாம்? எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு 24 மணி நேரம் இல்ல, ஃபுல்லா வருஷக்கணக்கா உட்காந்து எக்ஸாம் எழுதின்னு இருப்பாங்க உங்களுக்கு. எப்போ காலேஜ் ஓப்பன்? அதெல்லாம் தெரியல. மெசேஜ் வந்தாலும் சொல்ல மாட்டேன். நீ சார் கிளாஸ் கால் பண்ணி கேட்டுப்பேன்.
நான். சார் நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேனே உங்க இதுலயே. பிளாக் பண்ணது எப்படின்னாக்கா அவங்க பண்ணாதான் வராது, நான் பண்ணலாம். அப்படி ஒண்ணு இருக்குதுல்ல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இப்போ இதுல எண்ணெயில பொரிச்சு எடுப்பியா இல்ல அப்படியே கடாயில போட்டு? எண்ணெயில தான் போட்டு வரிச்சு இருப்பாங்க. அரை மணி நேரம் ஊறணும். அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் கைஸ். 30 minutes லேட்டர்னா நாங்கள் சொல்லுவோம். ஆனால் 30 minutesல அதை எடுத்து போட்டுருவோம் அது உள்ள ஃப்ரைல. அப்புறமா வாழ்க்கைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? வாழ்க்கையெல்லாம் போயிருந்தாங்க. எங்கே போயினுக்குது? எங்கேயோ போயிடுங்க. இது என்னது? இது அந்த பலாப்பழத்துல வர கொட்டை. இது பலாப்பழ கொட்டை தான். என்னது இது? கோழி ஊச்சா போட்டு. இதை எதுக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க? ஐயோ அதுதான் நல்லா இருக்கும். ஈரல் ஈரல் ஈரலா? இது கோழியோட குஞ்சு. இது ஈரலுடா. போற ஈரல் தான் போற. கோழியோட குஞ்செல்லாம் சாப்பிடும். இடியாப்பம் வருது. இடியாப்பம் வாங்கிடலாம் நம்ம வயசாம. இது அப்படியே வச்சிடலாம். இது நாளைக்கு காலையில் செஞ்சுக்கலாம். இடியாப்பம் வாங்கி நான் வச்சு சாப்பிடலாம். சக்கரை டைகா போட்டு மோனியும் சார் போன வேலை. கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. அது பத்துக்கிறீங்களா இது பத்துக்கிறீங்களா? இதுல 5 வைக்கிறேன், அதுல 5 வைக்கிறேன். அப்புறம் 2 10 ஆயிடும்ல. மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. கேஸ் போகுது பாரு. கேஸ் போதா? நீங்க தான் அடிக்க தர. என்னப்பா ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தீங்களா? எங்க தூக்கணும்? வா கல்லி கிளி விட்டுற போறேன். தூக்குனீங்களே, தண்ணி அளவு எடுப்பீங்களோ? காய்ஸ் என்ன ஊத்தியாச்சு காய்ஸ். இது காயணும்ல? சரி, அது காயிற வரைக்கும் அப்பாவோட தொப்பையில ஒரு ட்ரம்ஸ் மியூசிக் போடலாமா கைஸ்? என்ன பண்ணு கண்டுபிடிங்க. என்ன பண்ணு கண்டுபிடிச்சிங்களா? ஊத்திர போறேன் மேல. அவ்வளவுதான், காஞ்சிச்சு. காய்ச்சி ஒவ்வொரு பீஸா போடு. போனுங்க போன என்ன? எதுக்கு போனு? ஆமா சிம்மர் வைக்க சொல்றாங்க. மங்களகரமா லெக் பீஸ்ல ஆரம்பிக்கிறோம். எண்ணெய இது பண்றாருமா மங்களாகி, அது அழுக்காகிறாருமா எண்ணெய. என்ன எல்லாத்தையும் ஒரே கரண்டி எங்க ஓடுவீங்க? அதுல அது கொஞ்ச நேரம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டெப்பு போடலாமா? ஏதோ சவுண்ட் வருதுப்பா, புசு புசுன்னு. என்ன இது? என்னது இது? சும்மா டைம் பாஸ். சூரா சூரா எரிமலை சூரா சூரா வடை. இது என்னது இது? நல்ல காவா அல்றது தானே கரண்டி இது. நல்லா பெருசா வச்சுக்கிறேன்னா எண்ணெய் வந்து நம்ம மேல தெளிக்க. கண்டுபிடிப்பு. ஐயோ இது கண்டுபிடிப்பு. ஆஹா கைஸு, நாக்கு ஊறுது கைஸு. ஐயோ அந்த சிக்கன் பீஸ் எனக்கு தான். சும்மா ரசம் செஞ்சாச்சு. இந்த ரசத்துக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைக்கும் சும்மா அப்படியே சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். கப்பக்கு ஒரு 1/2 hour ஆகும். அது வரக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது வரத முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். அந்தண்டா இல்லையா? ஐயோ 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 என்ன பண்றது? இவெல்லாம் பேசணும், ஆன்லாம் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். பார்த்தா மைக் ஆன் பண்ணல கைஸு. என்ன பண்றதோ ஒன்று சாப்பிட்டு இப்போ அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிகர் இருப்பாருங்களா, எதுவும் நடக்காத மாதிரி. கொடுங்க டேஸ்ட் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த பீஸ் கொடுங்க. இந்த பீஸ் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே ஆட்டுன்னு சாப்பிட்டு கடையர் வந்து எடுத்து அப்படியே உடனே எடுத்து சாப்பிட்டேன். கொஞ்சமாக புட்டு சாப்பிட்டேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நான் மட்டும் அவஸ்தை பண்ணுமா? இருந்தாங்க எப்படிங்க?
சூப்பரா இருக்கு. புதினா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா சமையல் எப்படி இருக்குது, இந்த சமையல் எப்படி இருக்குது? செம்மையா இருக்குது. இது அம்மா செய்யற சிக்கனோட இது நல்லா இருக்குது. இது அதுதான் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் செய்யறோம்ல, அதனால நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம போட்டு காட்டுறேன், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் செய்யறோம்ல. அமுகு டுமுகு அமால் டுமால்.